நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த ராத்திரி வேலையில அப்பா எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக வேலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. Hallelujah. We thank you, we thank you, we thank you, Master. Lord, you're so good, Lord Father. Lord, you're so good. Lord, you're so loving. So, Lord, you're so kind. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே இம்மட்டுமா எங்களை வழி நடத்தி வந்தீங்க, இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வந்தீங்க. ராத்திரி வேலையிலப்பா எங்களை ஒரு வசையாக Lord, we come before your almighty presence, oh God. Lord, that you will manifest in this place, oh God, Lord Father. Hallelujah, hallelujah, Lord. ஆண்டவரே அப்பா நாங்கள் இணைந்து ஜெபிக்கும் போது ஆவியானவரே Lord, that you will manifest, that you will come down, that you will pour out your spirit. Hallelujah, 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 hallelujah. Lord, ஆவியானவரே நீங்க சொன்னீங்க இந்த வருஷத்துல ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்க that you will pour out your spirit upon us, oh Father God, that you will pour out the Holy Spirit, the living spirit, the living God, the rivers of living water will be poured upon us, oh Father. Hallelujah. Lord, you said the Holy Spirit is a moment of Holy Spirit, oh Father God. Lord, இந்த ராத்திரி வேளையில நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கும் போது இணைந்து அப்பா நாங்கள் கூடி வரும்போது ஆவியானவரை நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, நீர் எங்கள் நடுவில் அசைவாடுவீராக. ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்போடு அந்த ராத்திரி வேளையில நாங்கள் வந்திருக்கோம் அதை பூர்த்தி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. Lord, that you will anoint us, that you will fill our cups, that you will make us to overflow, that you will make us to be renewed in our spirit, oh Father. Hallelujah. ஒரு புதிய அபிஷேகத்தினால, புதிய வல்லமையினால, புதிய பலத்தோடு ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவர் வசனம் சொல்லுது, எங்க 2 பேர் கூடுகிறாங்க, 2 பேர்ல 3 பேர் கூடுகிறாங்க, அவர்கள் மத்தியில் அவர்கள் நடுவில் ஆண்டவரே நீங்க கிரியை செய்வீங்க, அவர்கள் நடுவில் அசைவாடுவேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே எங்கள் நடுவில் நீங்க அசைவாடுங்க, எங்கள் நடுவில் ஒரு புதிய அசைவு உண்டு பண்ணுவீங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த மேல் வீட்டு அறையில ஆண்டவரே புதிய அனுபவம், ஒரு புதிய அபிஷேகத்தால் ஒவ்வொருத்தரும் பாத்திரம் நிரப்பப்பட்டது போல ஒரு புதிய அனுபவம் ஒவ்வொருத்தருக்குள்ளாய் உண்டாகுனது போல இந்த ராத்திரி வேளையில கூட தகப்பனே அப்பா நாங்க இணைந்து நாங்க வரும்போது ஆண்டவரே கூடி வந்து வரும்போது லார்ட் அந்த புதிய அனுபவம் வரணும், அந்த புதிய அபிஷேகத்தால் நிரப்பப்படணும், அந்த புதிய வல்லமை ஆண்டவரே எங்க மத்தியில செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்வீராக, நடத்துவீராக அப்பா, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே சோர்வான இருதயத்தை அப்பா நீங்க பரிபூர்ணமாக மாற்றி போடுங்க ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் மாறி போகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மாறி போகட்டும், விலகி போகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. பெரிய காரியங்கள் செய்யுங்க அப்பா. அப்பா அந்த ஆராதனை வேலை நம்ம கடல ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிற வேலை நம்ம கடல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, வேதத்தை தியானிக்கிற வேலை நம்ம கடல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. Lord, in every moment, in every time, oh Father God, that you will completely take over of us, Father God, that you will completely take over our lips, oh Father God, the words that we speak, oh Father God, because you're going to speak to our hearts, you're going to renew our hearts, you're going to change the situation, you're going to change the destiny in our people's life, oh Father God, Master. We thank you, we praise you, Father God, Master. We give you all the glory and honor. In Jesus' mighty name we pray. Amen, amen. We're going to worship God and Andra Tudika Porom. So, Cutlin, can you just help us to lead us with the worship? Okay, na. அமேன் ஏசப்பா. இந்த வேலையிலும் கூட ஏசப்பா நோக்கி பார்க்க தந்த பிரதான கிருபைக்காக ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா இந்த வேலையிலையும் கூட ஏசப்பா எங்களை ஏசப்பா ஒரு சிலராய் கூட்டி சேர்த்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. அப்படியே அவரை துதித்து தாய் போல தேய்ச்சி தந்தை போல ஆட்சி அப்படின்னு சொல்லி அவரை எவ்வளவு அழகா நம்மள ஒவ்வொரு நேரங்களையும் நம்மளை வழி நடத்தி வாராரு அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு வேலையிலையும் அவரை நம்ம அவ்வளவு அழகா வழி நடத்தி இருக்கிறாரு. அவரை மாதிரி யாருமே நம்மளை புரிஞ்சுக்க முடியாது. அதை அப்படியே உணர்ந்து நம்ம அவரை அப்படியே துதித்து பாடலாமா? தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, மலை போல துன்பம்
என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே. உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே. உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. எத்தனையோ சூழ்நிலைகள்ல கூட நம்ம அம்மா அப்பா நம்ம சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்மள புரிஞ்சுக்காத சூழ்நிலையில கூட அவர் எத்தனையாய் நம்மளை புரிந்து கொண்டு நமக்கு எத்தனையா ஆறுதல் அளித்திருக்கிறாரு. நம்ம சோர்ந்து போய் ஒரு இடத்துல மூளையில ஒடுங்கி போய் அவ்வளவுதான் நினைச்ச போதிலும் கூட அவரு நம்மளை தூக்கி நிறுத்தி இருக்கிறாரு. எப்பவோ அவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை முடிந்து போயிருக்கிறோம். நம்மள கருவுல இருந்து இந்நாள் வரைக்கும் நம்மள அவ்வளவு அழகா பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறாரு. நம்மள அவரை எவ்வளவா நேசிக்கிறாரு. அவரு நம்ம ஒவ்வொருவரையும் அவர் எவ்வளவு நம்ம மேல அன்பு வைத்திருந்தாருன்னா அவரை நம்மள ஒவ்வொரு போலவும் அவரை நம்ம அவரு நம்மள புரிந்து கொண்ட அளவுக்கு கூட நம்ம அவரை புரிந்து கொண்டதில்ல. எத்தனையோ நேரம் அவரு நம்மகிட்ட சொல்லியிருப்பாரு, நீ இது செய்யறது தப்புன்னு சொல்லியிருப்பாரு. ஆனாலும் கூட அதை அசட்டை பண்ணிட்டு சில நேரம் நம்ம நம்மளோட மனுஷீகத்துல நம்ம அதை செஞ்சிருப்போம். ஆனாலும் கூட அவரு, ஐயோ என் பிள்ளை, அவ என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி, அவ என்னோட பையன் அப்படின்னு சொல்லி எத்தனை நேரம் நம்மள தூக்கி அணைச்சிருக்கிறாரு. உலகத்துல இருக்கிற அப்பா அம்மா கூட செய்யாத எத்தனையோ விஷயங்களை நமக்கு அவர் செஞ்சிருக்காரு. அப்போ நம்ம அவரை எவ்வளவாய் நம்ம மேல அவர் அன்பு வைத்திருக்கிறாருன்னு பாருங்க. ஒரு தாய போல அவர் அவ்வளவு பாசமா, ஒரு தந்தைய போல நேசத்தை நம்ம மேல காமிச்சிருக்காரு. அவரை போல நம்மளை யாருமே புரிந்து கொள்ள முடியாது. அதை அப்படியே உணர்ந்து நம்ம அந்த கடைசி ஸ்டான்ஸாவா பாடலாமா? தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே.
உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. இன்னைக்கு எத்தனை பேரால சொல்ல முடியும், இசப்பா நீங்க எனக்கு போதும், அப்பா நீங்க மட்டும் எனக்கு போதும்னு எத்தனை பேரால நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியும். அவரு அவரு நம்ம மட்டும் போதும்ன்றதுனாலதான் இந்த அவருக்குன்னு இருந்த அந்த அவர் எவ்வளவோ மகிமையானவர். அதை விட்டுட்டு நமக்காக இந்த உலகத்துல வந்து நமக்காக பாடுபட்டு மரித்தாரு. அவரு நம்ம மட்டும் போதும்னு நினைச்சாரு. ஆனா நம்ம அவர் மட்டும் போதும்னு எத்தனை பேர் நினைக்கிறோம் இன்னைக்கு. அவரை அவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறாரு. நம்ம ஒவ்வொருவரையும் அவர் வந்து இந்த இடத்துல தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கு. எபேசியர் 6:12 சொல்லுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து இந்த உலகத்துக்காக மட்டும் நம்மள அவர் வந்து தெரிந்தெடுக்கல. இந்த உலகத்துல இருக்கிறத விட தாண்டி எத்தனையோ வேற பிசாசு வந்து அவன் பக்கமா இழுக்க நினைக்கிறான். ஆனாலும் கூட அவனோட எத்தனையோ வலைகள்ல இருந்து நம்மளை காப்பாத்திருக்காரு. நம்மள வந்து தெரிந்து கொண்டு இருக்கிறாருன்னா அது அவரோட சுத்த கிருபை. அவரு நினைக்காம நம்ம இந்த இடத்துல வரல. அவர் நம்மள அவ்வளவு அழகா ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வராரு. அதுக்காக அவரை நம்ம எவ்வளவு துதிக்கணும். அவரை நம்ம ஒவ்வொருவரையும் அவ்வளவு அழகா ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வர்றதுக்காக நம்ம அவருக்கு என்ன செஞ்சிருக்கோம்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? அவரை நம்ம அவ்வளோ ஒவ்வொரு நாளும் அவ்வளவு அருமையா வழி நடத்திட்டு இருக்காரு. நீ போதும் என் வாழ்விலே, ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் ஏசையா. அவரு நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோட தோல்ல தூக்கி சுமக்கிறாரு. எத்தனையோ கஷ்டங்கள் வந்த பொழுதுலும் கூட அவரு நம்மள அந்த இடத்துல அந்த கஷ்டத்துல நம்மள இருக்க விடாம அவரு நம்மள தூக்கி சுமந்தாரு. எத்தனையோ முட்கள் நிறைந்த நம்ம பாதையில போயிருப்போம். ஆனா அந்த முள்ளுல ஒரு முள்ளு கூட என் பிள்ளை மேல குத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த முள்ள அவர் வாங்கிக்கிட்டு நம்மள அவரோட தோல்ல தூக்கி வச்சு கொண்டு போனாரு. அந்த அன்பு யாருக்கு வரும்? அந்த மாதிரி ஒரு நேசர் நமக்கு கிடைச்சிருக்காரு. நம்ம அப்போ அவரை எவ்வளவாய் நேசிக்கணும், அவருக்காக எவ்வளவாய் ஓடணும். ஏசப்பா இந்த நாள்லயும் கூட ஏசப்பா நாங்க உங்களுக்காக ஓடுவோம். உங்களுக்காக இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் நீங்க மட்டும் போதும் அப்பா. அப்பா இந்த வேலையில ஏசப்பா நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை முழுமையா உங்க கிட்ட ஒப்படைக்கிறோம்ப்பா. அப்பா இன்னும் எங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, உமக்கு ஏற்ற பாத்திரமாய் வடைந்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவரை நோக்கி கேட்போமா? உண்மையாய் அவர் இடத்துல நம்ம வந்து அவரை நோக்கி பார்க்கிறப்போ அவரு நம்மள ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டாரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் கூட வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த உலகத்துல உள்ளவங்க இவ என்ன இந்த அளவுக்கு பண்றா, அப்படி என்ன அவளுக்கு இதுல கிடைச்சிருச்சு, இவ ஏன் பைத்தியம் மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா அவர் வந்து ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியமானவர்களை தான் தெரிந்தெடுத்திருக்காரு. சோ நம்ம எல்லாரும் நம்ம உலகத்தின் கண்கள் நம்ம பைத்தியமா கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் கூட இசப்பா அந்த பைத்தியத்தை தான் அந்த பைத்தியம் எனக்கு வேணும், அவதான் எனக்கு வேணும்னு சொல்லி தெரிந்தெடுக்கிறாரு. அவன் தான் எனக்கு வேணும், அவன் என்னோட பையன் என்னோட பொண்ணுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தரும் விசேஷித்தவர்கள். எத்தனையோ வாலிபர்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் கூட, எத்தனையோ பேர் பிசாசின் வலையில சிக்கி இருந்தாலும் கூட நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த உலகத்தின் போராட்டத்தை மட்டும் இந்த உலகத்தையே நம்ம நினைச்சு இதுலயே நம்ம ஃபெட்டப் ஆயிட்டோம் அப்படின்னா அவருக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம இன்னும் இது மட்டும் உனக்கு போதாது, இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை,
அவரு எவ்வளவோ நமக்காக பாடுபட்டாரு. அதை தாண்டி இன்னும் அவருக்காக நம்ம பிசாசுகள் எத்தனையோ வாலிபர்களை கொண்டு போக சித்தமா இருக்கிறான். அப்போ நம்ம அதற்காக நம்ம திறப்புல நின்று ஜெபிக்கணுமா? அவர் அதுக்காக தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்காரு. இந்த நேரத்துல அதுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஷராதர திக்காலரதபோ ஷராதல திக்காரதோ ஷதரதபோல திக்காலரதல திடு துக்கரபோ ஷரத கலபரபலபா புனோதோ ஷாராதர திக்காலரதோ ஷடபோலோ ரத தினி திக்காலர ஷதல பரபலபோ. அமேன் ஏசப்பா. அப்பா, எங்க ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் கூட இசப்பா உங்களை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இந்த வேலையில அப்பா நாங்க எங்களை முழுசுமா உங்க கையில ஒப்படைக்கிறோம். நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. அப்பா அது அப்பா, நீங்க எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை இசப்பா நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அதன்படி நாங்க நடக்கிறதுக்கு நீங்க எங்களை பக்குவப்படுத்துங்கப்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்க ஒன்றுக்கும் உதவாதவர்கள் தான்ப்பா. ஆனாலும் கூட இசப்பா நீங்க எங்களை தெரிந்தெடுத்திருக்கீங்க. அதுக்காக இசப்பா நன்றி அப்பா. நீங்க அதற்கேற்ற பாத்திரமா எங்களை வளைந்து கொள்ளுங்க அப்பா. உங்களுடைய சித்தத்தை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படும்படியா எங்க ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அப்பா, மோசையை பார்த்த போது இசப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவனோட முகத்தை மூடிக்க சொன்னாங்க. ஏன்னா அவன் உங்களோட பேசிட்டு வந்ததுனால அவன் முகம் அவ்வளவு வெளிச்சமா இருந்தது. அத போல ஐசப்பா எங்களை பார்க்கிறவர்கள் ஐசப்பா எங்களை பார்க்க கூடாது, எங்களுடைய பேச பார்க்க கூடாது ஐசப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற உங்களை மாத்திரம் தான் ஏசப்பா அவங்க பார்க்கணும். எங்களை பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஏசப்பா நீங்க தான் உண்மையான தெய்வங்கிறத கண்டு கொள்ளணும்ப்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you. கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்ப்போம் அந்த வேளையில. Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord Father. Thank you, Lord Father. Thank you, Lord Father. Thank you, Lord Father. Hallelujah. நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Lord, எங்களை தெரிந்தெடுத்ததுக்காக நன்றி, எங்களை தெரிந்தெடுத்ததுக்காக நன்றி. ஹalleluya. வாயில திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? ஹalleluya. ரேஷாகா ராதானா ஹங்கீரிமி அந்தரகலமோ ஷகரமல அந்தரமா மோ ஷகரமா ரியந்தரகலமோ ரியந்தனமோ கரமனா அந்தரமா நகரவா. இந்த ராத்திரி வேளையில ஹalleluya, hallelujah, hallelujah. Let your glorious presence, let your glorious presence will be poured upon. Hallelujah. இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? Can we all join together? Hallelujah. எல்லாம் இணைந்து கேட்போமா? ஒரே சரீரமாக, ஒரே எண்ணத்தோடு, ஒரே சிந்தனையோடு. Can we all agree together and ask the Holy Spirit, ask the one who has anointed you, ask the one who have chosen you, ask the one who have ordained you. Hallelujah. உங்களுக்கு தெரிந்தெடுத்த, உங்களுக்கு பிரித்தெடுத்த அந்த ஆண்டவருக்கு முன்பதாக கேட்பீங்களா? ஆண்டவரே இயேசப்பா, அந்த மகிமையின் மேகம் எங்கள் மீது ஊற்றப்படட்டும். Hallelujah, hallelujah. ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தந்தை தேற்றுவது போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீங்க. ஆனா பலவீன நேரங்கள் கூட இருந்தீங்க, கிருபையை கொடுத்தீங்க. ஆனா இந்த ராத்திரி வேளையில அப்பா, இந்த மாலை வேளையில ஒரு அபிஷேகத்தினால நிரப்புங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? Hallelujah. Because we have been meditating about the Holy Spirit. It is not about we meditating, it is not about hearing the word of God, but Lord, we need to ask the tangible presence of God. Hallelujah. அந்த மேல்வீட்டு தரையில உண்டான அனுபவம் நம்மளுக்கு உண்டாகணும். இது அப்போஸ்தலர் நாட்கள் உண்டானது மட்டும் இல்ல, இன்றைக்கு புதிய நாட்கள்ல புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இருக்கிறோம். Because that is what the word of God says in John 16:13 says, the Holy Spirit is now has come. It is already there in our midst. It is already been given to us. Hallelujah. இந்த ராத்திரி வேளையில அவர் நாமத்தை நோக்கி கூப்பிடுவீங்களா? If you call on, if you ask, if you seek him, he is there to manifest, he is there to provide, he is there to reveal, he is there to deliver, he is there to change things. Hallelujah, 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 hallelujah. Le shaka maramana hantanama rikanama lahantanagaraba. We're going to sing this song, Yahweh Rapha,
Elohim, El Shaddai, Jireh, Adonai, because He want to manifest it in this place. நீங்க ராத்திரி வேளை அவர நாமத்தை உயர்த்துவீங்களா? Because this is the name of God. This is the Father God's name. யோ ஹalleluya. ஒருவேளை இந்த நாமத்தை உடையவர்கள் நாமத்தை அறியாம இருக்கலாம். அந்த நாமத்துக்கு ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு வல்லமை உண்டு. ஒவ்வொரு நாமத்தை சொல்லும் போது அதில் பேர்ப்பதாக ஓ hallelujah, hallelujah. It is if there's a provision, he's going to do it. If there's a healing that you want to receive, you can call on. If you want to have the Almighty God to come down, hallelujah, you can have it. Hallelujah. நீங்க ராத்திரி வேளை வாயில திறந்து சொல்வீங்களா? Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Holy Spirit, உமக்கு நன்றி, 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 நன்றி. வாயில திறந்து Yahweh, Rapha, Elohim, Shaddai, Jireh, Adonai will manifest Himself. Yahweh, Rapha, Elohim, Shaddai, Jireh, Adonai will manifest Himself. Yahweh, Rapha, Elohim, Shaddai, Jireh, Adonai will manifest Himself. வாயிலை திறந்து நீங்க பாடுங்க. Yahweh, Rapha, Elohim, Shaddai, Jireh, Adonai will manifest Himself. ராத்திரி வேளை His glory is tangible in this place. This is what the song says. நீங்க ராத்திரி வேளை ஆண்டவரே ஒரு விசுவாசத்தோட கேப்பீங்களா? ஆண்டவரே உங்க மகிமை இந்த இடத்துல மூழ்கணும். உங்க மகிமையின் மேகம் என்னால நிரப்பப்படணும். ராத்திரி வேளை வாயில திறந்து சொல்லுவீங்களா? Your glory is tangible in this place. Lord, you're doing something great. Awaken supernatural faith. Your glory is tangible in this place. Lord, you're doing something great. Awaken supernatural faith. Yahweh, Rapha, Elohim, Shaddai, Jireh, Adonai will manifest Himself. ராத்திரி வேளை நீங்க சொல்லுங்க வாயில திறந்து, Lord, that you manifest. முதலாவது என் வாழ்க்கையில நீ என் வாழ்க்கையில வெளிப்படுவீராக. முதலாவது என் வாழ்க்கையில இடைப்படுவீராக. முதலாவது அபிஷேகத்தால் நிரப்பப்படுவீராக. முதலாவது என்னோட வாழ்க்கையை மாற்றுவீராக. வாயில திறந்து கேட்பீங்களா? ஹalleluya. Yahweh, Rapha, Elohim, Shaddai, Jireh, Adonai will manifest Himself. If you worship,
He will manifest. If you call Him, He will manifest. If you seek Him, He will manifest. This is what our God says. Ask. Ask unto this name of God. Seek unto the name of God. Seek Him. Seek Him. Hallelujah. நீங்க ராத்திரி வேளை நீங்க வாயுத்திர என்ன கேட்கிறீங்களோ, என்ன அபிஷேகத்தை நிலைமை கேட்கிறீங்களோ, He is able to fill you. Hallelujah. 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 If you worship, He will manifest Himself. If you call Him, He will manifest Himself. If you seek Him, He will manifest Himself. If you worship, He will manifest Himself. If you call Him, He will manifest Himself. If you seek Him, He will manifest Himself. Yahweh, Yahweh, Elohim, Shaddai, Jireh, Adonai will manifest Himself. Yahweh, Rapha, Elohim, El Shaddai, Jireh, Adonai will manifest Himself. Lord, You will manifest, O Lord. You will manifest, O Lord. You will come down amidst, O Lord. You will take control of this place, O Father God. Hallelujah. 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 Yahweh, Rapha, Elohim, El Shaddai, Jireh, Adonai will manifest Himself. Hallelujah, 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 Lord. Lord, as a Rapha, as a healer, as a deliverer, Lord, You're going to manifest in this place, oh Father, Lord. Lord, hallelujah. Remana Shagaradana Hantanama, Lema Haduna Andala Shagadanama, Riantana Galaba. Hallelujah. எல்லாரும் வாயில திறந்து ஒரு ராஃபாவா என் வாழ்க்கையில் இடைப்படுவீராக, ஒரு எலோஹிமா என் வாழ்க்கையில் இடைப்படுவீராக, ஒரு ஜைராவாக என் வாழ்க்கையில் இடைப்படுவீராக. Rafa means He's a healer, He's a healer, He's a deliverer, He's a creator. Hallelujah. Elohim, He's a creator, Almighty One. Hallelujah. El Shaddai, Almighty One. Hallelujah. Oh, hallelujah. Adonai, hallelujah. He is the one. Hallelujah. He is the Lord of Master. Hallelujah. 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 வாயிலை திறந்து ஒரு தெய்வீக பிரசனத்தினால் இடைப்படுவீராக. என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் மத்தியஸ்தரா இடைப்படுவீராக. வாயிலை திறந்து நீங்கள் ஜெபிங்க. Hallelujah. If you want God to manifest, as we sang this song, if you want God to manifest, it is not the supernatural thing. It is a supernatural move of God. It doesn't come in just like that. Oh, hallelujah. Magica pola. It's not going to come. It is a moment where you're going to worship. It is a moment where you're going to open your mouth. It is a moment where you're going to ask God. You're going to moment ask your Creator. It's a moment where you need to ask your Father God. It is a moment where you need to experience the tangible process of God. It is you to open your mouth. It is you to worship God. It is you to open your mouth and start believing. Hallelujah. Le shodanama handanama kabanama le maradana mano shagarama lagalama. Hallelujah. 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 Ratri vele. Hallelujah. Oh rika nama kabani shagarama. Lord, You said that You are a comforter. Hallelujah. The Holy Spirit is a comforter. The Holy Spirit is an encourager. It is the Holy Spirit is a shelter. Holy Spirit is a way maker. Hallelujah. Remana shagama ragalaba. Lord, You
said that you will move, you will capture things. Hallelujah. அலைந்து திரிகிற பிள்ளைகள் வாழ்க்கையில you said that you will capture. Hallelujah, 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 hallelujah. Le shakurama mama kaburianta nagalaba. Hallelujah. உமக்கு நன்றி 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 நன்றி. ஓ ரீமா கபௌனி ஷகனமல கலபா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Lord, hallelujah. Oh, hallelujah. Lord, you are a provider, oh Father. Lord, you provide things. You will provide things. You will provide things when we are in need. You will provide things this night. We need the Holy Spirit. Oh Lord, we want you to provide the Holy Spirit. It is already given. It is already provided. It is already given in the hands as a gift. Hallelujah. Lord, you're going to take hold of it, oh God. Lord, you're going to take hold of it. Hallelujah. Oh Rima Kabani Antana Mokana Mokanama. Oh Rima na Shagarama Handanama. Hallelujah. Lord, you are a provider. You have provided this Holy Spirit, the gift of Holy Spirit upon us. Hallelujah. எல்லாரும் கரங்களை எடுத்து தலைமையில வைத்து கேட்பீங்களா? ஆண்டவரே அப்பா, என் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை வரணும். இந்த ஆவியானவர் வேணும். என் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை வேணும். ஓ கடந்த வருஷத்தை காட்டிலும், கடந்த மாதத்தை காட்டிலும், கடந்த வாழ்க்கையில காட்டிலும் ஒரு பெரிய திருப்புமுனை வேணும். ஓ ஹalleluya. என் எதிர்காலத்துக்கு ஒரு திருப்புமுனை வேணும் ஆண்டவரே அப்பா. என் ஜெப வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை வேணும் அப்பா. என் பரிசுத்த வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை வேணும் அப்பா. என் குடும்பத்தின் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை வேணும் அப்பா. என் வேலை ஸ்தலத்துல ஒரு திருப்புமுனை வேணும் அப்பா. Lord, we want a breakthrough. We want a breakthrough. We want to see the changes to happen. For that we need this Holy Spirit. Li shaka mara bana mara hina mana ma lamuni andara mokana 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 ma. Hallelujah, 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 hallelujah. Li kanama kaburi andana maura makanamum lekhanodana shagaramala handara galaba. Oh rama maka mikana mana shagaramala galaba. Oh மக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. எங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி. ஓ ஹalleluya. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜெப வாழ்க்கையை மாற்றுறதுக்காக நன்றி. ஆவிக்குரிய நிலைமையை மாற்றுறதுக்காக நன்றி. இந்த ஆவியானவர் எங்க சகல காரியத்தையும் மாற்ற போறதுக்காக நன்றி. லேகௌ ராமனா அந்திரிகரமன ஷகரமலகலபா. Hallelujah, 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 hallelujah. ஒரு பெரிய திருப்புமுனை ஆண்டவரே எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில. Oh Lord, you're changing the ways of a people's life. The God's community ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையும் transform பண்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we see the peoples are going to change. We're going to see the people's life are getting transformed. ஒவ்வொரு வாழ்க்கையும் பேர் பேரா நாங்க ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட விதமா நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும் அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும். பரிசுத்த வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும். ஜெப வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும். ரேகு ராமா ரபா நீதா ராமு ஷகர் ரமா ரெவி அந்தனமா மௌகனாவுதனா தியந்தனவனமனகரபா. உமக்கு நன்றி 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 நன்றி. லீமா ரபா நாமா. Lord, our children are not going to be a lukewarm Christian anymore, a lukewarm believer anymore. Hallelujah. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற அந்த வாழ்க்கையை மாற போறதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ராத்திரி வேளை ஒரு பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Lord, you're doing something great. Lord, you're doing something great. Lord, in a hidden way. Lord, மறைவேகத்துல எங்க வாழ்க்கையில எனக்கு தெரியாம Lord, you're doing something great. ரேகாமா ரபனா ஹந்திரிகரமலகலபா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே அப்பா. ராத்திரி வேளையில அப்பா இந்த தரைமட்டமா நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா. ராஜா நீர் ஆளுகை செய்வீராக, இவங்களோட ஆளுகை செய்வீராக. ஓ வசனத்து பிரகாரமாக எங்க வாழ்க்கையை திரும்ப போறதுக்காக நன்றி. வார்த்தையின் பிரகாரமாக எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றுறதுக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே அப்பா. நீங்க பெரிய காரியங்கள் செய்யுங்க. Lord, we believe and we ask that we are going to be rooted in your word, rooted in your presence of Father. உமக்கு நன்றி அப்பா. ராத்திரி வேளை நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா. நீ பெரிய காரியங்கள் செய்யுங்க. தாழ்த்துறோம், இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் இணைந்து can we all
read this prayer, Ephesians prayer, Ephesians 3, Ephesians 3, 14 and 21. எல்லாரும் இணைந்து வாயிலை திறந்து ஜெபிக்குமா அந்த வேலை. Dear Lord, I bow my knees to the Father of Lord Jesus Christ, from whom the whole family in heaven and earth is named, that he would grant me, according to the riches of this glory, to be strengthened with might through his Spirit in the inner man, that Christ may dwell in my heart through faith, that I am being rooted and grounded in love, may be able to comprehend with all the saints what is the width, length, and depth, and height, to know the love of Christ, which passes knowledge, that I may be filled with the fullness of God. Now to him who is able to do exceedingly abundantly above all that we ask or think, according to the power that works within us. To him be glory in the church by Christ Jesus, to all generation forever and ever. Amen. 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 Praise God. Praise God. Praise Lord, everyone. Once again, praise Lord. Olive, praise Lord. Ritya, Subarna, Aksha, Judith, Daniel. Praise Lord. So, இருக்கிறீங்களா? Praise Lord சொன்னீங்க, யாருமே சொல்லவே இல்லை. Everything, everyone there. Praise Lord. All right. ஒருத்தருக்கு தான் சத்தம் வந்துச்சு அவங்க கிட்ட இருந்து. அது யாரு? ரித்யா, ஐ திங்க் சோ, இஃப் ஐ அம் நாட் ராங். ஆமா. ரைட், ஓகே. ஓகே, பிரைஸ் காட். ஸோ இன்னைக்கு பிரைஸ் லார்ட் அக்ஷா, பிரைஸ் காட். ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு பிஃபோர் வி கோ ஃபார் வேர்ட், இஸ் தேர் எனி டெஸ்டிமனிஸ் டு ஷேர்? Any testimonies to share and glorify God in this moment? Anyone? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா இல்ல எக்கோ ஆதா? எனிதிங்? யாராவது சொல்றீங்களா? எக்கோ ஆதா? கேக்குது. இல்ல 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 இல்ல. ஓகே, எக்கோ ஆச்சுன்னா சொல்லுங்க. ஓகே. ஓகே, ரைட். Thank you. Okay, so let's go to the word. Okay, so யாரும் டெஸ்டிமனி இல்ல. So let's go to the word. So யாரா சொல்ல முடியுமா என்ன லாஸ்ட் வீக் என்ன தியானிச்சோம், என்ன கத்துக்கொண்டோம்? யாருக்கா தெரியுமா? டேனியல், ஜூடித், ஜூட்லன், ரித்யா, சுபர்ணா, அக்ஷா, துர்கா. ஏதாச்சும் what did the Lord spoke to you? What did the Lord taught to you last week? சொல்லுங்க, so that I will be encouraged really, so because it strengthens me a lot. Okay, so that's why I ask you, keep on asking this. Holy Spirit wanted to guide us. அப்படின்னு சூப்பர் நான் சொல்லிருக்கீங்க. ஓகே, யாராவது ஜாயின் பண்ணிருக்கீங்க நடுவில்? யார் இது? அபிஷேக். பிரைஸ் லார்ட் அபிஷேக். பிரைஸ் லார்ட். ஓகே, ஓகே, நீங்க சொல்லுங்க. என்ன ஆண்டர்லா கடந்த வாரத்துல என்ன கற்றுக் கொடுத்தாரு, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பர்சனல் லைஃப்லயான இல்லப்பா, இது ஃபெலோஷிப்ல என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. லாஸ்ட் வீக்கா? யா. சரி, இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன்.
ஸோ அதை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஹோலி ஸ்பிரிட் வாண்டட் டு கைட் அஸ் அப்படின்னு சொல்லி சுபானா செட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஆஸ் அ டூர் எப்படி ஆஸ் அ டூர் கைடு எப்படி நம்மளை கைட் பண்ணி கொண்டு போகிறாங்களோ, அது எக்ஸாம் உலகத்தின் பிரகாரமாக ஒரு கைடன்ஸ். எப்படி கண்ணு தெரியாதவங்க எப்படி என்ன ஒரு தேவை அவனுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இந்த மாதிரி. ஸோ வாட் ஆர் திங் எனி அதர் திங்ஸ் that you learned last month, last week? சொல்லுங்க அபிஷேக். நம்ம அறியாத வழியில நடத்தி சொல்லுவார், ஆனால் சரியான பாதையில் நடத்துவார். ஓகே, அறியாத வழிகளில் நடத்தி கொண்டு போவார். ஓகே, சரி. வேற யாராவது? சுபர்ணா. ஓகே, ரித்யா, ஜூட்லன், ஜூடித், நீங்கள் சொல்லுங்கள். ஆலிவ் நீங்கள் சொல்லுங்கள் இருந்தீங்கன்னா. சொல்லுப்பா. சொல்லுங்க ஆலிவ். சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஹாஸ்டல்ல. ரைட் ரைட், நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ். ஓகே ஓகே, ஐ திங்க் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா test not to make you get guilty, but in order to know which level we are in. Okay, so it is important to keep learning what we learned already. Okay, படிச்ச காரியத்தை திருப்பியும் படிக்கிறது தப்பு இல்லை. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் உலகத்தின் காரியமாக ஒரு டெஸ்ட் எழுதணும்னா, எக்ஸாம் எழுதணும்னா எவ்வளோ பிரயாசப்படுறோமோ அதை காட்டிலும் அஃப்கோர்ஸ் you may say that, even I can also say that we don't have time, அதெல்லாம் சொல்றது உண்டு தான். பட் ஆனால் it is important for us to grow. Okay, just now we learned Ephesians 3ல படிக்கும் போது ஸ்பிரிச்சுவல் growth ப்ரேயர் பற்றி பண்ணோம். அது மேபி ஃபெலோஷிப்பாக சேர்ந்து பண்ணும் போது இது ஓகே, பட் தனிப்பட்ட விதத்தில் அந்த growth வரணும் அப்படின்னா நம்ம முயற்சி எடுக்கணும். ஸோ அதை தியானிக்கணும். அஃப்கோர்ஸ் யூ ஆர் ஆல் ரீடிங் வேர்ட் ஆஃப் காட், பட் that alone is not enough. So we need to emphasize more. So that's why I always encourage you to record on somewhere on a piece of paper, on a book, illa vandu unga phone la have a note. Okay, so that it will be useful not for now. இப்போட தேவை இருக்காது, மேபி ஃபியூச்சருக்கு அது மேபி உதவி செய்யும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து நம்ம கடந்த வருஷத்துல ரெவலேஷன் ஆஃப் காட், ரெவலேஷன்ஸ் பத்தி பார்த்தோம். ஓகே, ஹேவிங் அ ரெவலேஷன் ஃப்ரம் காட்னு பார்க்கும்போது we learned something important. எப்படி அந்த நாட்கள்ல ஆண்டவர் சொன்ன காரியத்தை எல்லாரும் தேவ மனுஷன் எல்லாம் எழுதுனாங்களோ, அவங்க எழுதுனால தான் இன்னைக்கு நம்மளால படிக்க முடிஞ்சிச்சு. கரெக்டா? அதே போலதான் நம்மளும் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ வார்த்தைகளை கேட்கலாம், எவ்வளோ சாங் கேட்கலாம், எவ்வளோ காரியம் ஆண்டவர் எழுதுல வைக்கலாம். ஆனால் அது எழுதி வைக்கும் போது தான் it will be useful for you first, for your spiritual growth, and also others will be benefited through your meditation or your whatever God spoke to you. Okay, so let me quickly recap. Okay, so நம்ம ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ் இப்போ டிவைன் இன்டர்வென்ஷன் பற்றி பார்க்குறோம். சாலோட வாழ்க்கையில் ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் உண்டாச்சு. இது நான் கடந்த வாரத்தை சொன்னது. எப்படி உலகத்தின் பிரகாரமாக ஒரு 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 இடத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு உதவி வேணும் அப்படின்னா we look for a guide. Okay, ஸோ அதுதான் அதை வச்சு தான் நம்ம I said the Holy Spirit will guide us but not mislead us. ஒருவேளை உலகத்தால இணைக்கப்படும் போது, உலகத்தின் ஜனங்களோடு, உலகத்தின் நண்பர்களோடு அவங்க நம்ம நடத்தி கொண்டு போவாங்கன்னு நினைச்சோம் அப்படின்னா they might or they will mislead us,
they will take us to a wrong direction, just like you and me. நம்மளும் மனுஷங்கள் தானே, அவங்களும் மனுஷங்கள் தானே. They will be misled, but he is a God, he's a Holy Spirit who will never mislead us. He will take us சரியான வழிகளுக்கு தான் எடுத்து கொண்டு போவார். And he also he will guide us according to the word of God. That's what we saw. பால் அண்ட் பர்னபாஸோட ஒரு ஸ்டோரி நம்ம பார்த்தோம். எப்படி ஆவியானவர் எப்படி அவங்க நடத்தி கொண்டு போனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு இடத்துல இருந்தாங்க. எந்த இடம்னா இட் இஸ் கால்ட் ஆன்டியோக் ஆஃப் சிரியா இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல எப்படி ஆவியானவர் அவங்க ஜெபித்த போது ஆவியானவர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு பட்டணத்துக்கு போங்க, பட்டணத்துக்கு போய் நீங்கள் ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இட் இஸ் கால்ட் ஐலண்ட் ஆஃப் Cyprus. Okay, so you can see okay, island of Cyprus. இந்த இடத்துக்கு தான் they went and ministered God. So அந்த இடத்துக்கு போய் ஒரு they were trying to share the word of God to the people around, and Paul was speaking to governor. Okay, ஒரு கவர்னரோட இடைப்பட்டு அங்கே தேவ வார்த்தை சொல்லதுக்கு ஒரு அனுபவம் உண்டாச்சு பாலுக்கும் பர்னபாஸ்க்கும். அந்த இடத்துல we saw that எலிமாஸ் ஒரு சாக்கர், அது மந்திரம் செய்கிறவன், குறி சொல்கிறவன் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை கரெக்டாக, அது தமிழ் எப்படின்னு தெரியல, பட் இங்கிலீஷ் இட் சேஸ் சாக்கர். who went in, we came in the midst and was interpreting, not allowing Paul to share the word of God. And Paul moved in authority, great authority to rebuke and vasana sollude verse 9 we saw that Paul was filled with the Holy Spirit and he took look at the sovereign eyes. Okay, so then instantly the power of God came, and that person, that man who was filled by the evil spirit, அவனோட கண்கள் அடைக்கப்பட்டுச்சு. ஓகே, அநேக நாட்கள் கண்கள் அடைக்கப்பட்டுச்சு. மற்றவங்க உதவி கேட்கறதுக்கு உதவியோடு தான் செயல்பட வேண்டியா இருந்துச்சு. தட்ஸ் வாட் வி லேர்ன்ட் லாஸ்ட் வீக். அண்ட் நம்ம கற்றுக்கொண்ட ஒரு இம்பார்ட்டன்ட் காரியம் இதுதான். ஹோலி ஸ்பிரிட் அப்பாயிண்டட் பால் அண்ட் பர்னபாஸ் ஒரு ஊழியத்துக்காக அழைக்கிறதுக்கு, அடுத்து கொண்டு போகிறதுக்கு, வழிநடத்தி செல்றதுக்கு ஆவியானவர் தான் முக்கியத்துவமா இருந்தாரு. அது எப்படி சும்மா அவங்க செயல்பட்டு போகல. முதலாவது அவங்க இணைந்து ஜெபித்தாங்க. அது மட்டும் இல்லை, உபவாசத்தை ஜெபித்தாங்க. அது மட்டும் இல்லை, ஆண்டு பேசினதுக்கு அப்புறமும் அவங்க இணைந்து அதிகமாக ஜெபித்து பிரயாசப்படுத்தி அங்கே போனதாக பார்க்குறோம். அண்ட் ஆண்டவர் சொன்ன காரியத்தை கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காக ஊழியங்கள் செய்யறதுக்கு நடந்து போனாங்க. அப்புறம் பால் அண்ட் பர்னபாஸ் அங்கே ஏற்பட்ட அந்த சூழ்நிலை நிமித்தமாக அந்த சாக்கரர் இடைப்பட்டனால he was able to identify what is the issue, what is happening, what is the problem that is happening there. அது கவனிச்சாங்க. and Paul was moving great authority. அதை பற்றி தான் பார்த்தோம். so this is all we saw and we learned. and இன்னைக்கும் ஆவியானவர் நம்ம நடத்தி கொண்டிருக்காரு, ஒவ்வொரு நாள் நடத்துறாரு. that's why we call him as he is a guide, he is a leading us. okay, அப்போ why Holy Spirit want to lead us அப்படின்னு நான் பார்த்தப்போ நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு ஆதாரமாக அது ஒரு வசனம் இதுதான். For all, Romans 8:14 says, for all who are led by the Spirit of God are children of God. okay, ஸோ யாரெல்லாம் ஆவியானவரால் நடத்தப்படுறாங்களோ, ஆவியானவரால் இணைக்கப்படுறாங்களோ, ஆவியானவரோட இணைந்து இருக்கிறாங்களோ, அவங்க they are called to be the children of God. That is what the word of God says. தமிழ்ல இதுல இருந்து let us continue from here. and இன்னைக்கு காலை வேளையில when I was just doing my daily prayer time, daily devotion time, God just dropped a word. அந்த வார்த்தையில இருந்தா நம்ம தியானிக்க போறோம். it was very அது ஒரு புதிய அனுபவமா இருந்துச்சு. so I just want to release that word because அது நம்மளுக்கு is going to be eye opening for us. okay, so maybe can somebody யாரோ உதவி செய்வீங்களா எனக்கு இந்த வசனத்தை படிப்பீங்களா? Romans 8:14 தமிழ்ல படிக்கிறீங்களா? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, அது மீன்ஸ் யாரெல்லாம்
நடந்துட்டு இருக்காங்க, இனிமேல் நடத்த போடுறாங்களோ, யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ என்ன சொல்றது, அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல போட்டிருக்கு. ஓகே, ஸோ that's what we learned. ஸோ இன்னொரு வெர்ஷன் சொல்லுது. ஓகே, இன்னொரு வெர்ஷன் says, ERV version says, a true children of God are those who let God Spirit lead them. Okay, the true children of God. ஸோ அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் we are called to be the children of God. அது எந்த சந்தேகமும் கிடையாது. கரெக்டா? இன்னொரு வெர்ஷன் சொல்லுது mature children of God. children of God சொல்லும் போது எல்லாரும் சொல்லலாம். ஆனா இன்னொரு வெர்ஷன் நம்ம டிபிடி வெர்ஷன் அழகா சொல்லுது mature children. யாரெல்லாம் மெச்சூர்லாம் சொல்லுவோம்? யாரும் சொல்ல முடியுமா? whom do we call them mature? நீங்க இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாரும் they're not everyone are children of someone. ஓகே, உங்க தகப்பனுக்கு தாய்க்கும் நீங்க ஒரு பிள்ளைகளா இருக்கீங்க. பட் அப்போ எல்லாரும் குழந்தைய போல இல்லை. கரெக்டா? ஸோ everyone are grown up, everyone has been able to handle அவங்க சொந்த காரியத்தை அவங்களால செய்ய முடியும். கரெக்டா? அவங்களோட தேவையை அவங்களே பார்த்துக்கொள்ள முடியும். பசிக்குதுன்னா அவங்களே போய் சாப்பிட முடியும். இல்லை காலேஜ் போகணும், இல்லை ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும்னா அவங்களே தனியா செய்ய முடியும். Okay, that is what we call them as a mature children. Okay, in the version like TPT version says, a mature children of God are those who are moved by the impulse of Holy Spirit. Okay, அப்படின்னா அப்போ அனுதினமும் அவங்க நடக்கிறது ஆவியானவரால் நடத்தப்படுவாங்க. அனுதினமும் அவங்க செயல்படும் போது, அவங்க ஜெபிக்கும் போது, இல்ல சபைக்கு போகும்போது, கூடி வந்து ஆராதிக்கும் போது, இல்ல தனிப்பட்ட விதத்துல ஆராதிக்கும் போது, they are the children who will be directed by the Holy Spirit. Okay, that's why we call every believer who are in Christ. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்களோ, கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்திருக்கிறாங்களோ, who is in Christ. இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள இல்ல. உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, கோடி ஜனங்கள் இருக்காங்க, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள இல்ல. ஆனா குறிப்பிட்ட ஜனங்கள் தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு சில பேர் பார்ஷியல் கிறிஸ்டியனா இருக்காங்க, ஒரு சில பேர் சண்டே கிறிஸ்டியனா இருக்காங்க, ஒரு சில பேர் வருஷத்துக்கு ஒரு நாள் நியூ இயர்க்கு மட்டும் தான் கிறிஸ்டியனா இருக்காங்க, சபைக்கு போறவங்களா இருக்காங்க. ஒரு தேவை வந்தா மட்டும் தான் ஆண்டரை தேடி போறாங்க ஒரு கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. there are many kinds of Christians. பட் எல்லாருக்கும் அந்த ஆவியானவர் இருக்காது. the children, வசனம் சொல்லுது, a true children of God are those who let God's Spirit lead them. A true children of God, that means every believer who is in Christ, கிறிஸ்துவுக்குள்ள இணைக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள அனுதினம் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவங்களுக்கு என்னவா? ஆவியானவர் நடத்துவார். and they have received God's Spirit. ஒன்னு நல்லா கவனிக்கணும். அவங்க ஒரு சாதாரண ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள ஒரு உன்னதமான ஒரு அபிஷேகத்தை, உன்னதமான ஒரு காரியம், ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் உண்டாகிறதுக்கு ஒரு தேவ அபிஷேகம் அவங்களுக்குள்ள உண்டாச்சு. தேவ ஆவி அவங்களுக்கு இருக்கிறாங்க. They have received the Holy Spirit. That's what the word of God says in verse 15. Romans 8:15 says, so you have not received a spirit that makes you fearful slaves. Instead, you have received God's Spirit when he adopted you as his own children. Now we call him Abba Father. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கும் போது அப்பா அப்பா சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆனா எதுக்கு அந்த அப்பா ஏசப்பா அப்படி சொல்றாங்கன்னே தெரியாம ஜெபிக்கிறாங்க. கரெக்டா? ஆனா அதுக்கு ஆதாரமே இந்த வசனம் தான். Okay, please take note this. Romans 8:15. You have not received a spirit that makes you a fearful slave. You have not received a fearful slave, but you have received God's Spirit. You have received ஆண்டவருக்குள்ள ஏசப்பாவுக்குள்ள இருக்கிற அதே ஆவி, அதே வல்லமை, அதே அபிஷேகம் உனக்குள்ளயும் எனக்குள்ளயும் இருக்கு. ஏன் அப்படின்னா you and me are his own children. இந்த வசனத்தை வச்சு நம்ம இன்னும் அதிகமா அடுத்த வாரம் தியானிப்போம். ஆனா let me just
start from here. Okay, you have adopted to his own children. நீ அடாப்ட்னு சொல்லும் போது உலகத்தால இருந்த, okay, உலகத்தால you are in the world, not knowing God, living your own life, still living in a sinful life, living in addictions, living in a trap of the world. அப்படி இருந்த நீ அங்கிருந்து மேலான ஸ்தலத்துல இருந்து ஆண்டவனை தேடி வந்து அவரோட பிள்ளையாய் உன்னை தெரிந்து கொண்டார். That's why it says he has adopted you. இன்னைக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா they go around looking for children. ஓகே, ஒருவேளை ஒரு குழந்தைய அடாப்ட் பண்றாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவங்கள பார்த்துப்பாங்கன்னா, அந்த குழந்தைக்கு எல்லாமே கொடுக்கணும், எல்லா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும், அவங்க எதெல்லாம் ஆசைப்படுறோம் எல்லாமே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க. ஓகே, ஒரு உலகத்தின் பிரகாரம் ஒரு பேரண்ட்ஸ் ஒரு பிள்ளை ஒரு பசங்களுக்கு பண்ணுவாங்க. ஆனா அதை காட்டிலும் உலகத்தின் பிரகாரமா இருக்கிற அப்பாவும் அம்மாவும் இந்த பிள்ளைகளுக்கு காட்டுற அன்பை காட்டிலும் பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, he has adopted you as his own children. That means whatever that Jesus has, whatever privilege that Jesus has, you and me can have by calling on to him, the Abba Father. அதனால்தான் ஆண்டரை கேட்கறதுக்கு எப்பயுமே கூச்சப்படக்கூடாது. You have access to call onto his name as a father. That's why we call Abba Father. இதுதான் அப்பா ஃபாதருக்கு அர்த்தம். அப்பா அப்பா வந்து அப்பா வந்து ஹீப்ரூல சொல்லப்பட்டிருக்கு. பட் ஆனா let us define it that way. எப்படின்னா அப்பா நம்ம கூப்பிடுறோம் தமிழ்ல, கரெக்டா? அது மட்டும் இல்ல டேடியும் கூப்பிடுறோம், ஏசப்பா அப்படின்னு கூப்பிடுறோம். That is what the real meaning is. You call himself as a father. So கொஞ்சம் நினைச்சுக்கோங்க, you are a children of God. There is no doubt. இன்னைக்கு பிசாசு சொல்லலாம், நீ ஒரு பாவி, நீ ஆண்ட கூட இல்ல, நீ ஒரு உலகத்தின் பிரகாரம் வாழ்ற அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லலாம். பட் on the behind you know you are a child of God. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். So we will see in the coming weeks என்ன கவனிக்க போறோம்னா, முதல் காரியம் next weekல, maybe not next week, in upcoming weeks we will learn to எப்படி ஆவியானால் நடத்தப்படணும் அப்படின்னு நம்ம தியானிக்க போறோம். ஓகே, எப்படி அவரோட டைரக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும், ஆவியான் நிமித்தமாக எப்படி நம்ம டைரக்ஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும் அவனை கொஞ்சம் பார்க்க போறோம். அண்ட் எப்படி வார்த்தையால ஆவியான நடத்தி கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி நம்ம வருகிற நாட்கள்ல நம்ம கொஞ்சம் கற்றுக்கொள்ள போறோம். ஓகே, ஸோ this is the question I want to ask, but நான் இந்த காரியத்தை next week நம்ம பார்த்துப்போம். So let us go to the one word which we are going to learn today. Okay, that இதுவரையும் நீங்க கவனிக்கலாம் பரவாயில்ல. So I want every eyes, ears, mouth, எல்லாமே let it be opened, because this word has something to do in our life. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இது நடக்கணும், இன்னைக்கு உங்க குடும்பத்துல நடக்கணும். அதுதான் என்னோட ஆசை, இதுதான் என்னோட ஜெபம், இதுதான் நான் ஆண்டவர்ட்ட கேட்கிற காரியம். ஓகே, maybe there is a few words. Okay, 2 Kings 4:1-7. ஓகே, இங்கிலீஷ்ல 2 வசனங்களை படிக்கலாமா? மைக் ஆன் பண்ணி சீக்கிரமா படிங்க. 2 வசனம். ஒருத்தர் மட்டும் எனக்கு தமிழ்ல ஃபுல்லா 2 Kings 4:1-7 கடைசியா படிங்க. ஓகே, முதலாவது ஆரம்பிங்க. 2 Kings 4:1-7, 2 வசனமா சீக்கிரமா படிங்க. One day the widow of a member of the group of prophets came to Elisha and cried out, "My husband who served you is dead, and you know how he feared the Lord. But now a creditor has come, threatening to take my 2 sons as slaves. What can I do to help you?" Elisha asked. "Tell me, what do you have in the house?" "Nothing at all, except a flask of olive oil," she replied. And Elisha said, ஒருத்தர் படிங்க, ரித்யா படிங்கம்மா. And
And Elisha said, "Borrow as many empty jars as you can from your friends and neighbors. Then go into your house with your sons and shut the door behind you. Pour olive oil from your flask into the jars, setting each one aside when it is filled." So she did as she was told. Her sons kept bringing jars to her, and she filled one after another. Soon every container was filled to the brim. Bring me another jar, she said to one of her sons. There aren't any more, he told her, and then the olive oil stopped flowing. Verse 7. When she told the man of God what had happened, he said to her, "Now sell the olive oil and pay your debts, and you and your son can live on what is left over." Okay, so we are going to கொஞ்சம் ஞானிச்சு பாருங்க, என்ன என்ன இந்த ஸ்டோரி என்ன சொல்லுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி we will hear what தமிழ் என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்கலாமா? மேபி கியூட்லையும் இல்லை டேனியல், அபிஷேக் யாரோ ஒருத்தர் இருக்கு தமிழில் படிங்க. 2 ராஜாக்கள் 4:1-7 வரையும். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, "உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, "நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? சொல்" என்றான். அதற்கு அவள், "ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை" என்றாள். அப்பொழுது அவன், "நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அதை பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை" என்றார். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவர்களிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, "இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா" என்றாள். அதற்கு அவன், "வேறே பாத்திரம் இல்லை" என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், "நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள்" என்றான். Amen. Amen. Praise God. Praise God. So இந்த வசனத்தை 7 வசனம் படிச்சோம். ஸோ இதுல என்ன சொல்லப்படுது யாராவது சொல்ல முடியுமா? So what do you understand, or what is the story that is said here? என்ன வசனம் சொல்லுது? 2 Kings 4:1-7. யாராவது மைக் ஆன் பண்ணி சீக்கிரமா சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி சொல்லலாம். என்ன என்ன இது ஆல்ரெடி படிச்சிருக்கலாம், இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம், சொல்லுங்க. சொல்லுங்க. ஆனா இந்த ப்ராஃபட்டோட விடோ ஒய்ஃப் வந்து கடன்காரன் வந்து பிள்ளைகளை அடிமையா நான் 2 பிள்ளைகளும் கொண்டு போயிருவேன்னு சொல்லவும், எலிசா கிட்ட வந்து உதவி கேட்கும்போது, உன் வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டு, எண்ணெய் ஒலிவ எண்ணெய் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லும்போது, பக்கத்தில் உள்ள எல்லார்ட்டையும் ஜாடிகளை உன்னையால எவ்வளோ வாங்கி எடுக்க முடியுமோ இருக்கிற அளவு நினச்சிட்டு கதவை உன் பிள்ளைங்களோட சேர்த்து அடைச்சிக்கோன்னு சொல்லுவாங்க. அது பிறகு எலிசா அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்ப ஆரம்பிக்கும். கரெக்டாக எவ்வளோ ஃபுல்லாக இருக்கோ அது வரைக்கும் இருக்கிற எல்லா பாத்திரங்களும் நிரம்பி, அதை விற்று பிள்ளைகளுக்கு அந்த அடிமையாக கடனையும் தீர்த்து மிச்ச காசுல அவங்க வாழ்றதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நைஸ் நைஸ். பிரைஸ் காட், பிரைஸ் காட். கியூட்ல நீங்க வந்தீங்க, சொல்லுங்க.
அதுல அதேதானா அவங்க வந்து அவங்க வந்து ஒரு தீர்க்கதரிசியோட மனைவின்றதுனால சோ அவங்க வந்து இப்ப எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து சொல்றாங்க, நான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமா தான் வேலை செஞ்சாரு, அவருக்காக தான் ஊழியம் பண்ணாரு, ஆனா இப்போ வந்து அவரு இல்ல, ஆனா கடன்காரங்க எல்லாம் எங்களை வந்து நெருக்குறாங்க, சோ நாங்க இப்போ என்ன செய்வோம், அவரு வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சாரு அப்படின்றதுனால அவங்க வந்து எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் கேக்குறாங்க, நாங்க இப்போ என்ன செய்யறது, என் பிள்ளைங்களை அடிமையாக்க சொல்லி அவங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, சரி உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ என்கிட்ட வெறும் என்ன மாத்திரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எல்லார்கிட்டயும் போய் வெறுமையான பாத்திரங்களை வந்து வாங்க சொல்றாரு. அவங்களும் அத அவர் சொன்னத எதுவுமே அவங்க வந்து சந்தேகப்படாம அவங்க வந்து அதை போய் எல்லார்கிட்டையும் வாங்கி அத வந்து அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சதுனால அவங்க வந்து அதிசயத்தை பெற்றுக்கொண்டாங்க. Amen. Praise God. Praise God. Nice. Nice. Okay. So sorry நான் அவ்வளோ எலாபரேட் பண்ண தேவையில்ல. Let me go on to the word. Okay. Exact thing that what pleased my heart. ஒரு விடோ இருந்தாங்க. ஸோ யூ ஆல் நோ த ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. த விடோ வாஸ் தேர். இஸ் அ ப்ராஃபட். ஒரு ப்ராஃபட்டோட மனைவி. ஓகே. அந்த ஹஸ்பண்ட் இல்லை. பட் ஆனால் கடன் கொடுத்தவங்க வந்து அவளை வந்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவட்ட வந்து கொடுத்த காசு இல்லை கொடுத்த காரியத்தை மீண்டும் கேட்குறாங்க. ஸோ அப்போ கொடுக்கல அப்படின்னா மேபி குழந்தைய எடுத்துக்கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்பனா அந்த மகள், அந்த லேடிக்கு, அந்த விடோக்கு, she was in a desperate need or a help that is that she wanted. Okay. ஒரு உதவி தேவை. உதவி கேட்கறதுக்கு யார்கிட்ட போய் கேட்கறது தெரியல. ஆனா எலிஷா கிட்ட போய் கேட்கறாங்க. ஏன்னா எலிஷா கிட்ட தான் அவனோட ஹஸ்பண்ட் வேலை செஞ்சாங்க. கரெக்டா? ஸோ that's why we see in verse 2. But verse 2ல இருந்து we will start. What do you have in the house? That is what Elisha is asking. ஒரு உதவிக்காக அந்த லேடி வந்திருக்காங்க. பட் ஆனா எலிஷா இஸ் ஆஸ்கிங், உனக்கு என்ன உதவி வேணும், என்ன வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விய கேட்கறாங்க. அப்போ அந்த லேடி சொல்றது ஒரே காரியம், என்கிட்ட எதுவும் இல்லை, ஏன்னா எக்ஸப்ட் a flask of olive oil, ஒரு எண்ணெய் மட்டும் தான் இருக்கு, அதுதான் சொல்றாங்க. கரெக்டா? ஸோ லெட் அஸ் ஓகே. ஸோ ஃபைண்ட் அவுட் வாட் டு யூ ஹேவ் இன் யுவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி எலிஷா அந்த லேடிட்ட கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வீடு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ லெட் மீ ஐம் கோனா ஸ்பீக் திங்ஸ் இன் a spiritual aspect. ஓகே. வேதத்துல வீடு அப்படின்னு சொன்னா எதை குறிக்கிறது, யாராவது சொல்ல முடியுமா? What does it mean? Meaning of house in the Bible. Spiritual aspect. Guest user வந்திருக்கீங்க, யாருன்னு தெரியல. Is it Samyukta? ஆனா அந்த கெஸ்ட் யூசர் வந்து என்னோட ஃப்ரெண்ட், நான் வலன் ஒரு பையன். ஓ ஓகே. பேர் என்னமா? வலன் ரெனியஸ்னா. கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. Okay, nice. Praise God. Praise God. Thank you for joining. Right. Okay, யாரா சொல்ல முடியுமா ஹவுஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்துல வீடு அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன? குயிக்கா சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சா. அபிஷேக்? எனி ஐடியா? ஓகே. ஹவுஸோட மீனிங் தானே? ஆமாப்பா. ஜஸ்ட் a building. ஜஸ்ட் பில்டிங் இல்ல, வேதத்துல நம்ம சரீரம் எதை சொல்லப்படுது? தேவனுடைய ஆலயம், temple of God. Yes. So I want you to see this. Find out what you have in your house. This is what Elisha is asking to the women. உங்க வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்பிரிச்சுவலா சொல்லும் போது
உன்னோட சரீரம் தேவ ஆலயமா இருக்குன்னு வசனம் சொல்றது கரெக்டா? அப்போ இன்னைக்கு we need to find out what is there in your spirit man, inside of you. உங்க இதயத்துக்குள்ள, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, spirit inner man குள்ள what is there, you need to find out. Because அந்த லேடி சொல்றாங்க, a flask of olive oil. பெருசா ஒண்ணும் இல்லப்பா, என்கிட்ட எந்த பெருசா சொல்றதுக்குன்னு பொண்ணோ வெள்ளியோ அந்த பெருசு பெரிய காரணம் இல்ல, பட் only a flask of oil. இப்போ எலிசா சொல்றாரு, you have a flask of oil, but what you need to go to your house. Okay, olive oil சொல்லும் போது நம்ம we all use the oil. So olive oil சொல்லும் போது அந்த நாட்கள்ல குக்கிங் யூஸ் பண்ணலாம், இல்ல தீபம் எரியதுக்கு, lamp எரியதுக்கு people would have been using in the homes, இல்ல ஒரு fuel போட்டு யூஸ் பண்ணலாம். பட் என்ன, in a spiritual aspect of flask of olive oil சொல்றது எதை குறிக்குதுன்னா, it is the Holy Spirit, it is the anointing of God. அப்போ உன் வீட்டுல, உன் இருதயத்துல, உன் சரீரத்துல, உன் வாழ்க்கைக்குள்ள என்ன இருக்குன்னா, you have the Holy Spirit inside of you. You need to identify that you have the Spirit of living God inside yourself. Amen. That is what Elisha is telling to the widow. இன்னைக்கு நம்ம முதலாவது ஐடென்டிஃபை பண்ணோம், உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு, அதை நீ முதலாவது ஐடென்டிஃபை பண்ணோம். Because the living God is inside of you. Amen. Because you are a true children of God. அதான் ரோமன்ஸ் 8ல நம்ம பார்த்தது. ஓகே, சோ எலிசா சொல்றாரு, நீ உனக்குள்ள ஒரு எண்ணெய் இருக்குப்பா, ஒரு பாத்திரம், ஒரு சொல்ற அளவுக்கு ஃபிளாஸ்க் ஆஃப் ஆலிவ் ஆயில் இருக்கும்ட்ட. ஓகே, இப்போ நீ என்ன பண்ணணும்னா, முதலாவது எலிசா சொல்றாரு, முதலாவது உன் வீட்டுக்கு போ, go to your house. என்ன நீ தேடி வந்திருக்க அந்த மகள், அந்த லேடி has come to seek on to the help of Elisha. உண்மைதான், ஆனா நீ செய்ய வேண்டிய காரியம் முதலாவது, run to your house. Amen. With your son. That's what the Bible says. நீ மட்டும் தனியா போகாத வீட்டுக்கு, go to your house with your son. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, go and pray, you and your family. உனக்கு ஒரு தேவை இருக்கு, இந்த லேடிக்கு ஒரு தேவை வேணும். ஒருவேளை பணம் தேவையா இருந்திருக்கலாம், ஒரு பண எதிர்பார்ப்போட வந்திருக்கலாம். ஆனா எலிசா சொன்ன காரியம் இதுதான், என்னன்னா, உனக்கு ஒரு தேவை இருக்கு, ஆனா நீ என்ன பண்ண, வீட்டுக்கு நீயும் மகனும் ஓடி போய் என்ன பண்ணணும்னா, முதலாவது காரியம் நீ ஜெபம் பண்ணு. It is important to pray in a times of need. இன்னைக்கு I want to tell you, it is a time of praying and spending time with God. இன்னைக்கு ஒரு தேவை வரும்போது வெளியே போய் நம்ம அலைந்து தெரிய வேண்டாம், நண்பர்கள் மத்தியில் நம்ம அலைந்து தெரிய வேண்டாம். But instead, we need to go to your prayer closet. வசனம் சொல்லுது, verse 4, shut your door behind. That means எல்லா கதவும் அடை. Where you see, this is called prayer closet. Okay, ஒரு தனிப்பட்ட விதமாக, ஒரு தனிப்பட்ட ஒரு ஜெப அறை உனக்கு வேணும். அது மீன்ஸ், அப்போ உங்க வீட்டுல ஒரு 2 ரூம் தான் இருக்கு அப்படின்னா எனக்கு எப்படி ஒரு prayer closet கிடைக்கும்னா அப்படி கேட்காதீங்க. That means even a small place, a time, a lonely time with God is more important. எலிசா சொன்ன 3 காரியம் தான். முதலாவது, go to your house. உன் வீட்டுக்கு போ. பிரச்சனை வந்தா வெளியே போய் தேடாத, நண்பர்களை தேடாத, ஆனா ஆண்ட சமூகத்துல போய் நில்லு. Don't be bound by the works, don't be bound by the other things, but instead go to the presence of God. தேவ பிரசன்னத்துக்கு முன்பதாய் நில்லு. Amen. Secondly, அவன் சொல்றான், shut the door behind. இரண்டாவது காரியம், shut the door behind you. ஏன் கதவை அடைக்க சொல்றான்? யாரா சொல்ல முடியுமா? Why Elisha is saying to shut the door? Because நீ கதவை சாத்தலனா, you will be distracted by the things of fear. வசனம் சொல்லு, கடன்காரங்க வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க, அதனாலதான் அவன் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு போவான் அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து சொல்றாங்க. ஆனா எலிசா சொல்ற, நீ வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போய் என்ன பண்ண, உன் கதவை அடைச்சு நீ இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு சில காரியம் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா, shut down every laziness, shut down every busyness, whatever that is disturbing you. உன்னை வந்து எதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களால செய்ய முடியல. கரெக்டா? Many times you want to focus on your studies,
Many times you want to focus on for the things of God. Many times you want to pray onto the presence of God and hear what is God is saying, but you are being so disturbed in your spirit. இன்னைக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, but you cannot have that silence in your heart. And இன்னைக்கு ராத்திரி வேளை ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது shut the voices that you are hearing, shut the things that is around you. ஒருவேளை அந்த ஷட் மூமெண்ட்ஸ் ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம், இல்ல சோசியல் மீடியா இருக்கலாம், ஒருவேளை ஒரு சுற்றியுள்ள பிரச்சனையா இருக்கலாம், இல்ல குடும்பத்தின் காரியமா இருக்கலாம், இல்ல உங்க சுற்றி இருக்க நண்பர்கள் எத்தனையோ தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிற காரியமா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம். ஆனா நீங்க ராத்திரி வேளை God wants you to shut the door, because நீங்க கதவை அடைச்சாதான் ஆண்டவர் கிட்ட சேர முடியும், ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கேட்க முடியும், ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது உங்களால் கவனிக்க முடியும். Presence of God is more important. அந்த பிரசன்னத்தை உணர முடியாம இருக்க காரணம் என்னன்னா, our hearts, our minds are opened. இன்னைக்கு ராத்திரி வேளை God wants to shut the doors that is not of yours. So முதலாவது நீ அதை முயற்சி எடுக்கணும். இந்த ஜப அறைக்கு நீங்க கடந்து போகணும். இந்த ஜப நேரத்தை அதிகமா நீ செலவிடணும். It is not okay, அண்ணா 2 மணி நேரம் என்னால ஜெபிக்க முடியாதுண்ணா. It is not a matter of how many hours you spend in the prayer time. அது சொல்லல. It is important to spend time. A quality time is needed. இன்னைக்கு we are talking about the Holy Spirit. இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் வேணும், எல்லாருக்கும் அந்த ஆவியான அனுபவம் வேணும், எல்லாரும் உண்மைதான். ஆனா அவங்க ஜெபிக்கிறதுக்கு தயாரா இல்ல, ஆண்டரோடு உறவாடுறதுக்கு தயாரா இல்ல. They are roaming around. Okay, வெளியே இருந்து எல்லா காரியத்தையும் பண்றாங்க, வெளியே இருந்து எல்லா பிசினஸ் இருக்கிறாங்க, வெளியே இருந்து எல்லாமே பண்ண முடியுது. ஆனா but they cannot be found in the presence of God. They are struggling to spend few hours, few minutes in the presence of God. அதனாலதான் இந்த ராத்திரி வேளை ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது உன் வீட்டுக்கு போ, முதலாவது உன் கதவை அடை. எதெல்லாம் நீ கேட்கற, எதெல்லாம் நீ டிஸ்டர்ப் ஆறியோ, எதெல்லாம் நீ பாதர் பண்றியோ, எதெல்லாம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறோம், put it everything aside. Amen. ஒருவேளை கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்றேன். If someone is coming to find you, okay, உங்களுக்கு பிடிக்காதவங்க உன்னை துரத்தி கொண்டே வராங்க, ஓகே, பிடிக்காத துரத்தி கொண்டே வராங்க. அப்போ நீ என்ன பண்ணுவ? முதலாவது நீ ஓடாம ஓடி என்ன பண்ண, வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை அடைச்சிருவ. கதவை மட்டும் சும்மா அடைக்க மாட்ட, கதவை அடைச்சு யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு கர்டன் எல்லாம் மூடி, வீட்டுல கேட் இருந்துச்சுன்னா அது கேட்டை லாக் பண்ணி, அப்பயும் வேற யாராவது தேடி வந்தாலும் வீட்டுல சொல்லி நான் இல்லைன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? அப்படின்னா you be so concerned that they must not come and disturb you. கரெக்டா? அதே போலதான் இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் சுற்றி இருக்கலாம், அதை நீ அடைக்கணும்னு நினைக்கிற, அடைக்க முடியாம தவிக்கின்ற வேலையில you go to the presence of God, make a determination in your heart saying இது எனக்குரியது இல்ல, இந்த காரியத்தை நான் கேட்கிறேன், இந்த நபரை நான் சந்திக்கிறேன், இந்த தவறான காரியம் என் வாழ்க்கையில வந்துட்டு இருக்கு அப்படின்னா you need to shut it down. There is no other choice. உன் வீட்டை கதவை நீங்க தான் அடைக்க முடியும், வேற வெளியே வந்து யாரும் அடைக்க முடியாது. அதே போலதான் உன் ஆவிக்கிற வாழ்க்கையில வளர முடியாம, அபிஷேகத்தை வளர முடியாம இருக்கிற காரியத்தை எதெல்லாம் தடை பண்றோம், it is your duty, your responsibility, it is your only thing that you have to go and shut it on. Amen. Amen. ரெண்டு காரியம். முதல் 2 காரியம், வீட்டுக்கு போ. ரெண்டாவது, உன் வீட்டுல கதவை அடை. வீட்டுக்கு சும்மா போகாத, உன் பசங்களையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி எலிசா சொன்னார். Amen. Third thing what he said was, pour olive oil from your flask. Pour olive oil from your flask. This is what Elisha said to the women. A flask னு சொல்லும் போது இன்னைக்கு for example let me say, உங்க வீட்டுல தண்ணி ஃபிளாஸ்க்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? It may be small, it will not be very huge, but it will be very small. Okay, இதுதான் ஒரு ரெப்ளிகா ஆஃப் இமேஜ். ஓகே, வீட்டுக்கு போறாங்க, ஜாடிகள்லாம் வைங்க, பட் ஆனா வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணா, pour this flask of oil into a jar.
That is what Elisha said. Okay, from flask to jar. That means ஒரு சின்ன வெசல் இருந்து pour to a bigger vessel. எலிஷா இந்த உமன்ட்ட கேக்குறாங்க, உன் வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்கும் போது அவங்க அந்த லேடி சொல்றாங்க, I have a flask. Okay, flask of olive oil. Okay, ஒரே ஒரு ஜாடியில ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 or 2 ஒரு ஃபிளாஸ்க் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் the moment அவங்க வெளியே போய் ஜாடிகளை எடுத்து வைக்க that is what happens, they were filling the olive oil to the multiple jars. இங்க பாக்குறீங்களா, இந்த இமேஜ்ல பாருங்க, multiple jars have been filled with olive oil. சும்மா இல்ல, it has been poured until the brim. ஒரு ஜாடி இருக்குன்னா சும்மா இங்க வரையும் ஊத்தப்படல, இல்ல பாதி வரையும் இல்ல கீழே வரையும் சும்மா பேருக்காக ஊத்தப்படல. It has been poured until the edge. நிரம்பி வலியத்தக்க அளவுக்கு ஊத்துனாங்களா. எதுல இருந்து? ஒரு சின்ன ஜாடியில இருந்து ஒரு பெரிய ஜாடிக்கு ஊத்த ஆரம்பிச்சாங்களா. Amen. It may be a small jar. Okay, ஒரு சின்ன ஜாடி தான், ஆனா அதுல இருந்து பெரிய ஜாடி. It was overflowing until the end. Amen. Verse 6 சொல்லப்படுது, soon every container was full to the brim. அவங்க ஊத்த என்ன ஆகுதுன்னா, அவங்க வச்சிருக்க ஜாடிகள் மத்தியில ஊத்த என்ன ஆகுதுன்னா, it was full to the brim. Okay, but the woman is asking, bring me another jar, she said to the one of her sons. அவங்க எத்தனை ஜாடி ஊத்துனாங்க சொல்லப்படல, ஆனா அவங்க கண்ணுல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவங்க நண்பர்கிட்ட, இல்ல சுத்தி இல்ல நெய்பர்ஸ் கிட்ட கேட்டு வாங்கின ஜார்ஸ். ரிமெம்பர், the jars are huge, a bigger thing. Okay, அவங்க எதெல்லாம் கிடைக்குதோ, என்னென்ன வெசல்லாம் கிடைக்குதோ அதை ஊத்த ஒரு சின்ன வெசல்ல, சின்ன ஃபிளாஸ்க்ல இருந்து ஊட்ட ஆரம்பிச்சாங்க. But there were times happening, the jar is over. அவங்க கலெக்ட் பண்ண jars are over. அதனால தான் the woman is asking, bring me another jar, she said to the son. அப்ப அந்த மகன் சொல்றான், there aren't any more, he told her, and the olive oil stopped flowing. So I want you to really focus here. Okay, this is what the Lord prompted me. Every container was full until the brim. Amen. இன்னைக்கு the Lord wants us to fill us until the brim of your life. I told you, நீங்க இத பாத்தீங்க, இதுதான். Okay, this replicates olive oil. correcta? Olive oil replicates Holy Spirit or anointing of God. Amen. இந்த அபிஷேகத்தினால, ஆவியானவரால் ஒவ்வொருத்தரும் நிரப்பப்படணும், ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் வரணும் சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நடக்கணும், ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். Amen. That means the Holy Spirit is ready to make you full until the brim. பாதி அளவுக்கு நிரம்பும்படியாக அவர் விரும்பல, முற்றிலுமாக நிரம்பி வழியணும் அவர் விருப்பப்படுறாரு. Amen. So give me a moment. Okay, first thing, full of the brim. Okay, then she was looking for another jar, and then what happened? Olive oil stopped flowing. Okay, இன்னைக்கு நம்ம டேக் அவே மெசேஜ். Okay, டேக் அவே, இது மறந்து போகாதீங்க. I want to really see this part. First thing, the women need faith to fill the jar. எலிஷா சொன்ன காரியத்தை கீழ்ப்படைஞ்சு அவ செஞ்சா, சும்மா செய்யல, கீழ்ப்படைஞ்சு. ஓகே, தேவ மனுஷன் சொல்லிருக்காரு, செய்யணும் அப்படின்னு சொல்லி அவ முயற்சி எடுத்தா. அவ சும்மா செய்யல, விசுவாசத்தை நிமித்தமா செஞ்சா. இன்னைக்கும் ஆவியானவர் நிரப்புவார் அப்படின்னு சொல்றோம், ஆனா விசுவாசத்தை நிமித்தமாக நம்ம ஆவியானவர் நோக்கி பார்க்கணும்.
faith is needed in order to receive this Holy Spirit or anointing. The woman had faith. She obeyed. விசுவாசம் இருந்தனால்தான் கீழ்ப்படிய முடிஞ்சுச்சு. இன்னைக்கு ராத்திரி வேளை God wants you to have faith in order to receive this Holy Spirit. விசுவாசம் இல்லாமல் ஆவியானவர் நிரப்ப முடியாது. விசுவாசம் இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கை அடுத்த கட்டம் ஆக முடியாது. விசுவாசம் இல்லாம அபிஷேகத்தை இன்னும் நிரப்பப்பட முடியாது. Amen. You need faith. இன்னைக்கு நீ சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம், எனக்கு விசுவாசம் இருக்குன்னா, நான் விசுவாசம் இருக்கு, விசுவாசி. ஆனா எந்த அளவுக்கு இருக்கு? The point is how much or what level you have faith. இன்னைக்கு based on your faith level, based on your requirement, based on what you have, you are to ask the Lord for the Holy Spirit. உங்களுக்கு ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் 10 வருஷம் முன்னாலே அபிஷேகத்தை நிரப்பப்பட்டேன், 10 வருஷம் முன்பதாகவே இந்த ஆவியானவர் யாருன்னு எனக்கு தெரியும், இல்ல கடந்த வருஷமே இந்த அபிஷேகத்தை நிரப்பப்பட்டேன், கடந்த வருஷம் இந்த மீட்டிங் போன ஆவியானவர் தொட்டாரு எல்லாம் சொல்லலாம். ஆனா விசுவாசத்துல வளர்ந்தா மட்டும்தான் ஆவியானவரால் நிரப்பப்பட முடியும், ஆவியானவர் வளர முடியும். முதல் காரியம். Second thing, exercise the Holy Spirit inside of you. Amen. Exercise the Holy Spirit inside of you. Many of you don't even know that they have the Holy Spirit. இன்னும் நிறைய பேருக்கு தெரியல எனக்கு ஆவியானவர் இருக்காருன்னு சொல்லி, யாருக்குமே தெரியல. அதனாலதான் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அதான் சொல்றாரு, bring out the Holy Spirit that is inside of you. உனக்குள்ள அந்த ஜாடிக்குள்ள இருக்கு பாத்தியா அபிஷேகம், அந்த ஜாடி சின்ன பிளாஸ்க்ல இருக்கு பாத்தியா, அந்த அனாயிண்டிங் சின்ன பிளாஸ்க்ல இருக்கு பாத்தியா அபிஷேகம். என்ன பண்ணணும்னா அதை எடுத்துட்டு வந்து வெளியே ஊத்தணும். அப்பதான் அந்த உமன்ட்ட சொன்னாரு, அந்த சின்ன பிளாஸ்க்ல இருந்து எடுத்துக்கொண்டு நீ பெரிய ஜாடிகளை ஊத்து. That means take out the Holy Spirit. உனக்குள்ள மறைஞ்சு ஒரு ஹிடனா இருக்கிற பத்தி அபிஷேகம், அந்த ஆவியானவரே அதை முதலாவது எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பயன்படுத்து. ஒவ்வொரு நாள் அபிஷேகத்தை நிரப்பப்படு, அபிஷேகத்தை நிறைந்த அந்நிய பாஷை ஜெபிக்க ஆரம்பி. That's why we said go to your house, shut the door, amen, and fill the jar with your flask that you have. Amen. Exercise the Holy Spirit. Exercise பண்ணா மட்டும்தான் வளர முடியும். Third thing, pour out from flask to jar. That means don't stop your level. Okay, எனக்கு வந்து கொஞ்சமா அபிஷேகம் போதும் அப்படி சொல்றவங்க இருக்காங்க. ஒரு சில பேருக்கு தாகம், அபிஷேகம் அளவு இன்னும் அதிகரிக்கணும், இந்த வருஷம் அதிகரிக்கணும், இன்னும் நான் மீட்டிங் போகும்போது ப்ரே பண்ணும் போது அபிஷேகத்தை இன்னும் நிரப்பப்படணும் அப்படின்னு வாஞ்சிருக்கு. ஒரு சில பேர் அபிஷேகத்தால மூழ்கி நடக்கணும் அப்படி இருக்கு. ஒரு சில பேருக்கு என்னன்னா அந்த ஒவ்வொருத்தரோட அனுபவம் வித்தியாசமா, ஒவ்வொருத்தரோட வாஞ்ச வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் சொல்றாரு pour out from flask to jar. ஒரு சின்ன ஜாடி, அந்த விமன்ட்ட இருந்து பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல, ஒரு சின்ன பாட்டில் அளவுக்கு தான் ஒரு அனாயிண்டிங் இருந்துச்சு, பாட்டில் அளவுக்கு தான் ஒரு ஆலிவ் ஆயில் இருந்துச்சு. அப்போ ஒரு சின்ன ஜார்னால எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய ஜாடிகளால் நிரப்பப்படணும்னா இன்னைக்கு you have the anointing inside of you. The moment when you exercise it, the moment when you open your mouth and start praying, the moment when you speak in tongues, moment when you open your mouth, the anointing of God will be poured out like never before. Don't ever think enala mudiyadu illa. When you exercise the Holy Spirit, when you do things, pasana solludhu, the olive oil never stopped until the woman recognized. அந்த மகளுக்கு தெரியல, ஜாடி வர 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 அனாயிண்டிங் ஆயில் ஊத்தப்பட்டே இருக்கு, ரெகக்னைஸ் பண்ணவே இல்லை. ஜாடி காலியானதுக்கு அப்புறம் தான் she came to a realization that the olive oil is stopped. She came to a realization அந்த ஜாடி முடிஞ்சு போச்சுன்னு. எத்தனை ஜாடிகள் நிரப்பப்பட்டு தெரியல, ஆனா ஊத்த ஊத்த அபிஷேகம் வந்துட்டே இருந்துச்சு. ஊத்த ஊத்த அந்த ஆலிவ் ஆயில் was being filled. Amen. Nikom, the Lord wants you to pour out from the flask. Don't contain the Holy Spirit in a box. இவ்வளவுதான் எனக்கு, இவ்வளவுதான் என்னால முடியும் அப்படின்னு நினைச்சுக்காத. He is a God who is able to do exceedingly greater things more than an imagination. That is what Ephesians 3 says.
Amen. Don't contain in a box. Don't contain the Holy Spirit inside. இவ்வளவுதான், இதுதான் ஆவியானவர் அப்படியே இருக்க. He can do anything more than an imagination. அப்போ இன்னைக்கு அந்த அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டீங்கன்னா, what you need to do is always fill yourself until the brim. Don't be self-satisfied. இது எனக்கு போதும் அப்படின்ட்டு don't limit yourself. Who are you to say இது எனக்கு போதும், இந்த அபிஷேகம் போதும்? Who determines that? இது யார் சொன்னா உனக்கு இது போதும்னு? It is you alone. But God wants you to be filled until the brim. அன்றைக்கு எலிஷா சொல்லல, நீ ஜாடியில பாதியில ஊத்து, இந்த ஜாடியில இவ்வளவு ஊத்து, அதிகமா ஊத்து, இல்ல கம்மியா ஊத்து, யாரும் சொல்ல. The woman determined to pour the oil into the jar until the brim. இன்னைக்கு உனக்கு அந்த அபிஷேகம் வரணும்னா, don't stop that level. அந்த அபிஷேகத்துல வளர்ற, ஆவியான வளர்ற அப்படின்னா, don't say in your heart, okay, இது போதும், இந்த satisfactory போதும், இந்த அளவு போதும், இந்த measure போதும். Don't measure the Holy Spirit. You need to pour out. You need to pour, be filled with the Holy Spirit until the brim. ஒரு நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து போகணும். ஏன் நிரம்பி வழியணும்னா, அந்த லேடிக்கு என்னாச்சு? What happened? She was filling the oil until the brim. எத்தனை ஜாடிகள் ஊத்தப்பட்டு தெரியல, இருந்த ஜாடிகள் எல்லாத்தையும் ஊட்டப்பட்டனா என்ன நடந்துச்சு? verse 7ல பாக்குறோம், the oil was being given to others. All the debts that she had was being set free. Amen. இன்னைக்கு give that anointing, give the Holy Spirit to others. முதலாவது நீ அபிஷேகத்துல வளர்ந்தாதான், முதலாவது நீ ஆவியானவருக்குள்ள வளர்ந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, முதல் காரியம் விசுவாசம் உனக்கு வேணும். ஆவியான பெற்றுக்கொள்ள அபிஷேகம் வளர்றதுக்கு விசுவாசம் தேவை. அது மாற்றம் விசுவாச நிமித்தமாக ஆவியான பெற்றுக்கொண்ட அதுக்கப்புறம் என்னன்னா, ஒவ்வொரு நாள் அனுதினமும் உன்னோட பிரேயர் கிளாசட்ல, தனிப்பட்ட நேரத்துல, ஜெபிக்கிற நேரத்துல, கூடி வந்து ஜெபிக்கிற இடத்துல ஆவியானவர் என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா உனக்குள்ள இருக்கிறார், மறைஞ்சிருக்கிற, உனக்கு தெரியாம இருக்க. He is hidden inside of you. You want to exercise that Holy Spirit. Exercise பண்ண என்ன ஆகும்னா, the anointing that is inside of you will be multiplied from flask to jar. From small amount of Holy Spirit, the small amount of anointing will be multiplied to the portion of jar. The jar may be huge, the jar may be small, it may be anything. But the moment when you exercise the Holy Spirit, it will be poured out from one level to next level. இன்னைக்கு this year I believe அநேக பேர் வாழ்க்கையில the Holy Spirit is going to make you from one level to next level. ஒரு கட்ட அபிஷேகத்துல இருந்து அடுத்த கட்ட அபிஷேகத்துக்கு அழைத்து கொண்டு போவார். எப்போனா, நீ முதலாவது எக்ஸசைஸ் பண்ணும் போது, நீ முதலாவது அபிஷேகத்தால் தனிப்பட்ட இடத்துல இருந்து ஜெபிக்கும் போது, you will move from one level to next level. ஸ்கூல்ல, காலேஜ்ல they don't take you very easily to the next level. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்கன்னா செகண்ட் இயர் போய் சும்மா எழுத மாட்டாங்க. அதுல எஃபர்ட் வேணும், படிக்கணும், முயற்சி எடுக்கணும், டெஸ்ட் கொடுப்பாங்க, அசைன்மெண்ட் கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும், டெஸ்ட் உண்டுப்பா. அதே போலதான் உன்னோட அபிஷேகத்துல, உன்னோட ஆவியான அளவுல வளர்றதுக்கு நீ முதல்ல ஒவ்வொரு நாள் பயிற்சி எடுக்கும் போது, ஒவ்வொரு நாள் நீ எக்ஸசைஸ் பண்ணும் போது, you will be put under test and you will be multiply, you will be growing from one level to next level. அப்போ நிரப்பப்படும் போது சும்மா இல்ல, ஒவ்வொரு வாட்டியும் நீ நிரப்பப்படும் போது you need to be filled until the brim. நீங்க இது எனக்கு போதும்னு சொல்லாதீங்க. ஏன்னா he can do anything what you ask or what you desire in your heart. நீங்க ஆண்டவரே என்ன நிரப்புங்க ஆண்டவரே, நான் அவைலபிளா இருக்கேன், நான் வெறும் எம்டி ஜாரா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, he is able to fill you until the brim. அது மாத்திரம் இல்ல, லாஸ்டா we saw
The anointing that is inside of you, the Holy Spirit that is inside you, is able to pass on to the other people. Can you all close your eyes? இந்த வேளையில நம்ம கேட்ட வார்த்தைகள்ல கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். அன்றைக்கு அந்த லேடிக்கு ஒரு அற்புதம், அப்கோர்ஸ் அந்த லேடிக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு ஏன் வாழ்க்கையில இது நடக்கணும்? இன்னைக்கு இந்த அபிஷேகத்துல நான் வளரணும், நான் முயற்சி எடுக்கணும். இன்னைக்கு ராத்திரி வேலை ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஆண்டவரே, என் விசுவாசத்தினால, எங்களோட விசுவாசத்தின் நிமித்தமாக இந்த ஆவியானவரை நாங்க பெற்றுக்கொள்கிறோம். Based on the faith. விசுவாசம் இல்லாமல் எதையும் தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள முடியாது. That is what Bible says. விசுவாசம் இருந்தா தேவனிடத்துல எதெல்லாம் நீ கேட்கிறியோ அத்தனை காரியம், அத்தனை ஆசீர்வாதம், அத்தனை அபிஷேகத்தையும் ஆண்டது பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க ராத்திரி வேலை வாயில திறந்து நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை அவங்க சுற்றி எத்தனையோ பேர் இருக்கலாம், பட் இன்சைட் யுவர் ஹார்ட் can you ask the Lord, ஆண்டவரே என்ன முதலாவது லார்ட் விசுவாசம், எனக்குள்ள விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசத்து நிமித்தமாக நான் அதை கேட்கிறேன், விசுவாசத்து நிமித்தமாக இந்த ஆவியான பெற்றுக்கொள்ள விருப்பப்படுறேன், விசுவாசத்து நிமித்தமாக இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புறேன். ஹalleluya hallelujah 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 லேஷோ தானமாரி ஹந்தனமா லேகமார் ஹந்தனகலமா. நான் சும்மா இருக்க போல இந்த பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை I'm going to practice it, I'm going to speak, I'm going to move, I'm going to ask the Lord more. Hallelujah. கடந்த வருஷத்துல பழைய நாட்கள் அபிஷேகத்தினால இன்னும் நடந்து கொண்டிருக்கேன் அப்படி சொல்றாங்க. Can you ask the Lord, ஆண்டவரே இந்த புதிய அனுபவம் வரணும், அந்த புதிய மாறுதல் வரணும், என் அபிஷேகம் மாறணும், என் பாஷை மாறணும். hallelujah 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 லேஷாகா மாரமன ஹந்தனமா லேகமா ரபனா ஹந்தனமோ ஷகரமாவி ஹந்தனமா. அக்ஷா, the Lord is saying the Lord, you will ask the Lord for the Holy Spirit. You will ask the Holy Spirit to identify which is good, which is bad. Hallelujah hallelujah hallelujah. You will start exercising the Holy Spirit. கடந்த வருஷத்துல அனுபவம் இதே வந்த வருஷம் ஆண்டுல இருக்க போறதுல, you going to ask the Lord, ஆண்டவரே இந்த வருஷத்துல Lord, this Holy Spirit will help me to identify the things that is hidden, every traps in a சுற்றி உள்ள எத்தனையோ traps இருக்கலாம். The Lord is saying, every trap that you have seen, every trap that you are facing, you ask the Holy Spirit, Lord, நான் பார்க்கிற traps, மனுஷங்க வந்து புல் பண்ற இடத்தை, Lord help me to identify, Lord. Hallelujah ரேஷாகா மாரமனா ஹந்தனமா. Hallelujah hallelujah hallelujah. ராத்திரி வேளை Lord, you're going to exercise the Holy Spirit. Hallelujah. Lord, whatever gifts of the Holy Spirit that you've given us, Father God, Lord, we're going to speak. We're going to speak in a prayer closet. We're going to spend time in the presence of God. Lord, எங்களை சுற்றி எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்றோம், Lord, as Elisha said to the women, we're going to shut the door. We're going to shut the door behind. Rima kaba nama ragananama. என்னை சுற்றி எதெல்லாம் bother பண்ணுதோ, I'm going to shut the door of Father. Lord, we are not going to be bothered about what is happening around. வெளியே என்ன நடக்குது பார்க்க போறல, but instead we're going to speak, we're going to spend time in the presence of God. லே ஷகமா ரபனா தனமா. தனிப்பட்ட இடத்துல தனியா இருக்கும்போது Lord, you will intervene. Hallelujah. This is what God is saying. தனிப்பட்ட அறையில தான் you will have divine encounters. ரேகமா ரபனா ஹந்தனமா லேகமா ரபனமா. தனிப்பட்ட அறையில நாங்க ஜெபிக்கும்போது there are going to be divine encounters. ரீமா கபா ரபனா ஹந்தரமன கலபா. Hallelujah hallelujah hallelujah. லோ ரகமா ரபனா கதனமா. உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே, Lord, pour out this anointing. Hallelujah. Lord, we are contained with a small portion, Lord. ஒரு சிறிய அளவு தான் இந்த அபிஷேகம் இருக்கு, but Lord, in the ராத்திரி வேளையில we are going to pour out the oil to the jar. You want to multiply, you want to go from one level to next level. எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை ரிகாமா ரகானா ரகானமா
எங்களுக்கு நாங்க அபிஷேகத்தை ஹalleluya hallelujah அது அதிகரிக்கணும் நாங்க விருப்பப்படுறோம். அது அதிகரிக்கணும் ஆண்டவரே. ஹalleluya நாங்க இன்னும் ஒரு சின்ன குழந்தையை போல இருக்க போல. You said in Romans 8 that we are called to be a mature children of God because we have been led by the Spirit of God. We have been led by the Spirit of God. We have God's Spirit inside of us, oh Father. Hallelujah hallelujah hallelujah. ராத்திரி வேளையில இந்த வார்த்தைகளுக்காக நன்றி, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது பிரகாரமாக அந்த மகள் அந்த விடோ வாழ்க்கையில நடந்தது பிரகாரமாக எங்கள் வாழ்க்கையிலும் நடக்கட்டும், எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். நாங்க கீழ்ப்படிந்து நடக்கும் போது கேட்ட வார்த்தை கேட்டு அதை எப்படி அந்த ஸ்திரீயானவள் எலிசா சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்தாலும் இன்னைக்கு ராத்திரி வேளையில இந்த வார்த்தையை நீங்க சொன்ன காரியத்தை நாங்க கேட்டோம், இதை நாங்க கேட்டோம், நாங்க கவனிச்சோம். ஆனா இந்த ராத்திரி வேளையில அந்த மகள் எப்படி கீழ்ப்படிந்து காரியத்தை செயல்பட்டாலும் அதே போல கீழ்ப்படி நிமித்தமாக Lord, you're making our children to go from one level to next level, oh God. Hallelujah 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 hallelujah. நாங்க கேட்ட வார்த்தை சும்மா இருக்க போல அதை எடுத்து நாங்க செய்ய போறோம். அது எப்படி இந்த மகள் Lord, she did faithfully, Lord. Hallelujah. கேட்ட வார்த்தைய சும்மா இல்ல, கேட்ட ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் எடுத்துக்கொண்டு அவர் தனிப்பட்ட அறையில செஞ்சா. Lord, this night time we're going to practice, we're going to exercise this Holy Spirit, this anointing in our prayer classes, oh Father God, Master Lord. Lord, we thank you, Lord, we thank you, Lord Father. உமக்கு நன்றி அப்பா. கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லா மகிமையும் எல்லா கனமுமக்கே செலுத்துறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவீங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென் ஆமென். Praise God, praise God. So anyone has any thought, any points, any doubts? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Was it clear? புரிஞ்சுதுண்ணே. சொல்லுங்கப்பா. விசுவாசத்துல தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட தனியா அதே ஆண்டவரோட நேர செலவிட்டு இந்த நிரப்பப்படணும் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்டு ஜெபத்திலே இருக்கணும் முடிஞ்ச அளவு. Amen. Amen. Praise God. Praise God. Subarna and Durga said understood. Okay. Praise God. Praise God. Atya, is it clear? Aksha, is it clear for you? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா. Okay. Praise God. So எதுக்கு இந்த வார்த்தை ஆண்டவன் கொடுத்தா தெரியாது. பட் காலையில எனக்கு இந்த வசனம் ரொம்ப மினிஸ்டர் பண்ணுச்சு. I was telling to Akka in the morning. So, but I believe this word is for us. God never speaks in a single way, but He always speaks things for a corporate way. Okay, so அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு நம்ம செயல்படும் போது He does greater things. Okay, so just a small testimony. இந்த வார்த்தை இன்னைக்கு காலையில பைபிள் எடுத்து படிக்கும் போது the Lord was speaking, but yesterday எங்க சர்ச்சுக்கு one man of God came and he was praying. Okay, so he was praying for a mantle of Elisha's mantle. Okay, but yesterday நான் அது என்ன சொல்லி ஜெபிச்சாங்கன்ட்டு I cannot able to hear it because I was serving the Lord in media things. Okay, அப்போ கவனிக்கல. பட் இன்னைக்கு காலையில இந்த வசனத்தை கொடுத்து ஆண்டை கொடுத்ததுக்கு அப்புறம் நேற்று என்ன எனக்காக ஜபிச்சான்னு சொல்லி நான் ஆன்லைன்ல போயிட்டு I was just rehearing that what our pastor, what the man of God was praying.
So they were speaking about Elisha's mantle. Okay, Elisha's mantle upon us. Okay, so but the Lord really ministered to me, and I was so encouraged. Okay, so this Holy Spirit is different level. Okay, நான் இப்பயும் சொல்றேன், it will vary from one level to another level. இது இந்த அனுபவம் வந்து ஃபியூட்லின் ஒரு விதமா இருக்கலாம், இல்ல டேனியல் ஒரு விதமா இருக்கலாம், ரித்யாக்கு வேற விதமா இருக்கலாம், அபிஷேக் வேற விதமா இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு வேற விதமா இருக்கலாம். So I wanted to really ponder on this 2 Kings 4:1-7. ஓகே, நீங்க நாளைக்கு இல்லை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை திருப்பியும் நீங்க படிங்க. ஓகே, நீங்க கேட்டிருக்கீங்க வசனத்தை, சும்மா படுத்துறாதீங்க, சும்மா போய் மற்ற காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிடாங்க. Just spend at least 5 to 10 minutes of time, read through that same verse. அந்த வசனத்தை திருப்பி படிங்க. ஆண்டவர் உங்களோட என்ன பேசுறாரு? Because Andra is a God who can speak to everyone. He's a God who will reveal the secret and mystery to everyone. Okay, so நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, and the Lord will really speak to you, because he whatever he promises and he does it. Okay, so கொஞ்சம் பாருங்க. So take some time, spend some time, and so maybe next week when you come to the prayer, what was the first time experience or recent times encounter with the Holy Spirit? Okay, கடந்த வாரத்தில் யாரோ அந்த கேள்வி கேட்டாங்க, உங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னா, எப்படி நீங்க ஆவியான பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி அனுபவம் கேட்டிருந்தீங்க. So maybe it will be different for everyone. Okay, so we will share things on the next week. Okay, இன்னைக்கு டைம் இல்லாதனால I don't want to do it. So what was your first time experience, and what was the recent times experience with the Holy Spirit, an encounter with the Holy Spirit? Okay, next week we'll come back, and we will hear what the Lord has done, what the Holy Spirit has encountered you. Okay, so see you all next week, next Monday. Okay, bye bye, good night, take care, bye everyone, bye Akshas, Subarna, Abhishek, Durga, bye bye Abhishek, bye Olive, bye Daniel, bye na. bye bye Subarna, bye Cutelin, bye.